சவுத் இந்தியன் ஃபுட்டுன்னு சொன்னாலே எல்லாரோட ரொட்டீன் லைஃப்லயும் இவர் டெய்லியும் இருப்பாரு. அதாங்க சாம்பாரை சொல்றேன். ஸோ என்னோட ஸ்டைல 1 பார்ட் பைத்தம்பருப்பு சாம்பார் பண்ணலாமா? 100 கிராம் பாசி பருப்பை கழுவி 1/4 மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல சேர்த்துக்கணும். கூடவே ஒரு பெரிய தக்காளி, 8 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 மிளகாய் கூடவே சேர்த்துக்கணும். கூடவே பீன்ஸ், கேரட், பூசணிக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். எலுமிச்சை சைஸ் புளி கரைசல் சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1 டீஸ்பூன் ஆயில், 1 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி போட்டு 6 விசில் விட்டு எடுத்துக்கணும். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். இதை ஒரு கடாயில மாற்றி 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விடணும். ஒரு கொதி வந்ததும் அதை 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மேலாப்புல மல்லித்தலை தூவி இறக்குனா சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ இதுக்கு தாளிச்சு ஊற்றிடலாம். தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கடுகு, வத்தல், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி சாம்பார் கூட சேர்த்த டேஸ்டியான 1 பார்ட் சாம்பார் ரெடி. சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க.